ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுலயே வாழ்க்கை புயல் அடிச்சுது. அப்பா இறந்து போயிட்டாரு சின்ன வயசுலயே. அப்புறம் அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாரையும் பார்த்துக்கணும். வீட்டுல எல்லா பொறுப்பும் அவரு தோள்லே. சின்ன வயசுலேயே பெரிய ஆனாச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வாழ்க்கை சரியாயிடும்னு நினைச்சாரு. ஆனா இன்னும் கஷ்டம்தான். ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. அவருக்கு வாழ்க்கையிலே சாந்தியே இல்ல. ஒரு நாள் சோர்ந்து போய் ஒரு ஞானி கிட்ட போய், சாமி, உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சரணாகதி அடைஞ்சு உங்க சீடனா இருக்க விரும்புறேன். என் வாழ்க்கையில முடியாத பிரச்சனைகள். நான் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டேன். எனக்கு அமைதி வேணும். சரி, நீங்க என் சீடரா இருக்கலாம். ஆனா முதல்ல உங்களை என்ன கவலைப்படுத்துதுன்னு சொல்லுங்க. சாமி, என் வாழ்க்கையில பிரச்சனை தான். சில சமயம் பண கஷ்டம், சில சமயம் அம்மா அப்பா பிரச்சனை, சில சமயம் வேலையில பிரச்சனை, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை. எனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை. நான் எப்பவும் பாடுபடுறேன், எப்பவும் சோர்ந்து போயிருக்கேன், கவலையில இருக்கேன். சரி, இப்போ நீங்க என் கூட இந்த குடில தங்கிக்கோங்க. அடுத்த நாள் காலையில, சரி வாங்க போகலாம் நம்ம. அடுத்த ஊருக்கு 2 பேரும் பயணம் ஆரம்பிச்சாங்க. பாதையில் ஒரு ஆறு. நீண்ட நேரம் பார்த்தாங்க. அப்புறம் சாமியார் சொன்னாரு, ஆற ஹனீர் பண்ணணும், ஆனா தண்ணீர் ஓடுது. அந்த ஆள் கவனிச்சான். நிறைய நேரம் நின்னாங்க. அப்புறம் அந்த ஆள் கேட்டான், சாமி, ஆற ஹனீர் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க, இங்கேயே ஏன் நிற்கிறோம்? சாமியார் சொன்னாரு, ஆறு வறண்டு போறதுக்கு காத்திருக்கிறோம், வறண்டா ஹனீர் பண்ணுவோம் சொல்லிட்டு சாமியார் அமைதியாயிருந்தாரு. அந்த ஆளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா சாமி, அது எப்படி முடியும்? ஆறு தானா வறண்டு போகாது, ஓடிக்கிட்டே இருக்கும். வறண்டு போறதுக்கு காத்திருந்தா நம்ம இங்கேயே சிக்கி தவிப்போம். கஷ்டமா இருந்தாலும் ஹனீர் பண்ண முயற்சி பண்ணணும். சாமியார் சிரிச்சிட்டு, சரியா, அதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். வாழ்க்கைனா இந்த ஆறு மாதிரி. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்னா இந்த ஓடற தண்ணீர் மாதிரி. அது எப்பவும் இருக்கும். உங்க பிரச்சனைகள் மறைஞ்சு போறதுக்காக காத்திருந்தா நீங்க ஒருபோதும் முன்னேற மாட்டீங்க. அதை எதிர்கொள்ளணும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை வெல்ல முயற்சி பண்ணணும். அப்பதான் அந்த கரைக்கு போக முடியும். அப்புறம் அந்த ரிஷிய பாருங்க, சொன்னாரு, நண்பா, உலகத்திலிருந்து ஓடி ஒளிஞ்சா உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும்னு நினைக்காதீங்க. அது ஆறு வறண்டு போறதுக்காக காத்திருக்கிறது மாதிரி. உலகத்தை விட்டுட்டு போனாலும் வேற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சோ வீட்டுக்கு போங்க. கஷ்டங்களால சரணடையாதீங்க. அவற்றை எதிர்கொள்ளுங்க, தீர்வு காணுங்க. அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அந்த மனுஷன் ரிஷி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான். அந்த ஒரு பாடம் அவன் வாழ்க்கையையே மாத்தி போச்சு. அன்றிலிருந்து அவன் சரியான வாழ்க்கைக்காக காத்திருக்காம வாழ்க்கையோட சவால்களை துணிச்சலா எதிர்கொண்டு முன்னேற ஆரம்பிச்சான். சின்ன சின்னமா எல்லாம் நல்லா ஆரம்பிச்சது. இந்த கதை நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லுது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கு. யாருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல. சிலருக்கு பண பிரச்சனை, சிலருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு உடல்நல பிரச்சனை, சிலர் மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்க்கை சுலபமா இல்ல. நம்ம நிறைய பேர் நினைப்போம், இந்த பிரச்சனை முடிஞ்சாச்சுன்னா வாழ்க்கை அமைதியா இருக்கும்னு. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துடும். நம்ம எப்பவும் எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சு வாழ்நாள் முழுசும் காத்திருந்தா நம்ம வாழ்க்கை சும்மா போயிடும். ஆரோரமா நின்னு ஆறு வற்ற போறதுக்காக காத்திருக்கிற மாதிரி அது ஒருத்தும் நடக்காது. அதான் நம்ம பிரச்சனைகளை எதிர்கொண்டு நகர்ந்து போகணும். ஓடி ஒளிஞ்சுடக்கூடாது, சரண்டர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளணும். அப்பதான் நம்ம வளர்ச்சி, அப்பதான் வாழ்க்கை முன்னுக்கு போகும். பிரச்சனைகள் தடைகள் மாதிரி தெரியும், ஆனா அது வெற்றிக்கு நம்மளை அழைச்சிட்டு போற படிகள். ஒவ்வொரு சவாலும் நம்மளை வலிமையாக்கும், புதுசா ஏதாவது கத்துத்தரும். அதனால பிரச்சனைகளை பயந்து ஒதுங்கிடாதீங்க, எதிர்கொள்ள கத்துக்கோங்க. வாழ்க்கையில சந்தோஷமும் சாதிச்ச சந்தோஷமும் எல்லாம் லேசா இருக்கும்போது கிடைக்காது. கஷ்டமா இருக்கும்போதும் நம்ம போராட்டம் தொடர்ந்தாதான் கிடைக்கும். நிறைஞ்சிடாதீங்க, காத்திருக்காதீங்க, சும்மா நிறுத்தாதீங்க.